மோத குத்து சசிகலாக்கு தான் யோகம் செஞ்சாரா உனக்கு ஒண்ணு இல்லாத ஒண்ணு முதலமைச்சர் சசிகலாக்கு செய்தது என்ன துரோகம். நம்ம தமிழ்நாடு வளர்ச்சிக்கு தெரியுமா திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்ற சிறப்பான ஆசின் சாதனை வளர்ச்சி 11.0 இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. நம்பர் 1 முதலமைச்சர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏனென்றால் தொடர்ந்து மக்களுக்காக அத்தனை தொழிற்சாலைகள் இங்க வராங்க தமிழ்நாட்டுக்காக. ஏனென்றால் இந்த அமைதி பூங்கா என்ன பண்ற இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவுக்கு பகையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பி தங்கை போல இன்னைக்கு இஸ்லாமிய பண்டிகையா பிரியாணி தேடி வரும், எங்களுக்கு பொங்கலா தீபாவளி பொங்கல இனிப்புகள் உங்களுக்கு பக்கம் வரும், கிறிஸ்துமஸா அது கேட்க ஒவ்வொருத்தரும் வரும். ஏனென்றால் அன்பும் பாசமும் கொண்ட இதுதான் மத நல்லைக்கு கொண்டுதான் சொல்றேன். விடுவாங்களா ராஜாக்கா? மோடி விடுவாரா? எப்படியாச்சும் எப்படியாவது மதத்தை விட்டு வெறுப்பு அரசியலை செய்து பகையை கொண்டு வந்து நீங்க அடிச்சுட்டு முன்னிட்டு பக்கத்துல வந்துருக்கீங்களா? இந்து முஸ்லிம் பக்கத்துல உட்காரலாமா? இந்து கிறிஸ்தவ பக்கத்துல உட்காரலாமா? அடிச்சுங்க. நீங்க அழித்து கொண்டால்தான் பாஜக. ஆனால் இது தமிழ்நாட்டில் நடக்காது என்று பாதுகாப்பு அரணாவது போவதுதான் நாம் தலைவர் அவன் செய்து திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவோ ஆர்எஸ்எஸோ இந்த மாதிரி எவருமே பார்த்தாங்க என்னதான் பண்றது, இது இப்படியாவது ஒழிக்கணுங்க. அதை இருக்காருல்ல நமக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்க யாரு? எடப்பாடி. எப்படிப்பட்டவர் எடப்பாடி? அவர்தான் இன்னைக்கு பெரிய தலைவர். நல்லா வச்சுக்கா தாய்மார்கள் எல்லாம் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில ஒண்ணுதான் மறக்கக்கூடாது. நிறைய மறக்க கூட தெரியுமா? நம்மளுக்கு திட்டா தெரியுமா? அவங்களுக்கு திட்டான்னு இருக்கும். நமக்கு எதிராக பேசுறாங்க தெரியுமா? எதிர்க்கிறது புரியுறாங்க, அவனை கூட மாத்தலாம். ஆனா நமக்கு துரோகம் செய்யறான் தெரியுமா? அவனை மட்டும் வாழ்க்கையில மாற்ற என்ன பண்றாரு? ஜெயலலிதா என்ன பண்றாரு? எடப்பாடி அந்த அம்மா வருகிறார்கள். பிறகு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சசிகலாவுக்கு நம்பிக்கையான ஆள் யாருன்னா எடப்பாடி. தம்பி வா, அவனை முதலமைச்சராக திரும்பி பார்த்து ஆள முதலமைச்சராக சொன்னாரு அந்த சசிகலா அம்மா. ஆள் காணும், வயலுக்கு ஓடி போயிட்டாரு. பார்த்தா கால டேபிள் போய் காலை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி நமக்கு கிடைச்சிருக்காங்க. சசிகலா கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவன் வந்துட்டானே, இவரை நம்பி நம்ம படிக்கலான்னு வந்தாங்க. மோத குத்து சசிகலாக்கு தான் யோகம் செஞ்சாரா உனக்கு ஒண்ணு இல்லாத ஒண்ணு முதலமைச்சர் சசிகலாக்கு செய்தது என்ன துரோகம். சசிகலா மட்டும் துரோகம் பண்ணாரு. நான் முதலமைச்சரா இருக்கிறதுக்காக நேரா போனாரு. இந்த காலில் விழுந்தாரு தமிழ்நாட்டுல. டெல்லியில போய் காலில் விழுந்து இல்ல, நேரா மோடி அமித்ஷா காலில் போய் நீங்க என்ன வேணா பண்ணீங்க, தமிழ்நாட்டை கூறு போட்டு விட்டுங்க, நீட்ட கொண்டு வாங்க, எதை வேணா கொண்டு வாங்க, ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நான் மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுங்க. அவங்க அடிசை வந்துச்சுடா நல்லா இந்த மாதிரி காணா ஆடு மாடு தலைய காட்டுக்கு கூட்டு வாடான்னு சொல்லி அந்த ஆட்டை வச்சு ஒன்னும் போட்டி வந்தாங்களா? ஐயா உள்ளேங்க ஐயா சொல்லுங்க ஐயா சில்லறையா எல்லாத்தையும் சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க? நீ கிடையாது, நீ வேண்டாம், நீ தமிழ்நாட்டின் நலனுக்காக செயல்படக்கூடிய தலைவரே இல்லை, நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுத்த உடனே நான் விட மாட்டோம் என்று தொடர்ந்து 2019 தேர்தல் நாமம், 2021 தேர்தல் எடப்பாடிக்கு நாமம், 2024 தேர்தல் எடப்பாடிக்கு பெரிய நாமம். என்ன சொல்ற 2024 தேர்தல் போனோன்னே ஐயோ என்ன இந்த மக்கள் உஷாரா இருக்காங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இது புதிய மக்களை நம்ம திசை திருப்பிடுங்க. தமிழ்நாட்டு மக்களே நான் துரோகம் செய்திருக்கேன், அப்பதான் தெரியுதா அவர் துரோகம் செஞ்சார். இனி என்னாலும் என் வாழ்நாள் உள்ளவரை என் உயிர் மூச்சு
இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டி சேர மாட்டேன் சொன்னாரா இல்லையாமா? சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல, சொன்னது எடப்பாடி கே பழனிசாமி.